திமுக பிளஸ் அமைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப எங்க எடுத்துக்காட்டு உதாரணமா எங்க அம்மா இருக்காங்க, இறந்துட்டாங்க, 3 வருஷம் ஆச்சு. அதை நான் பேரை ஒன்னும் நிக்கவே இல்லை. இது உதாரணம் சொல்றேன். இது போல எத்தனையோ பேர் நம்ம ஒன்னும் அறியாமல இருக்கோம். நம்ம இறந்துட்டா அதோட விட்டுருவோம். சில பேர் செய்வாங்க, இறப்பு சான்றிதழ் வாங்கிட்டு அதோட விட்டுருவோம். ஆனா வாக்கில போய் நீக்கிறது எல்லாம் அந்த அளவுக்கு நம்ம எடுத்து செய்ய மாட்டோம். சில பேர் செய்வாங்க, படிச்சு கொஞ்சம் விவரமா செய்வாங்க. அப்படி பாக்குற போது அந்த மாதிரி நிறைய இடத்துல மிஸ்டேக் ஆயிருக்கு. சோ இது பெருசா இல்ல. இப்ப பூத் கமிட்டியில பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல அரசு அதிகாரி தான் ஓட்டு போடுவாங்க. சோ அதனால எந்த பாதிப்பே எஸ்ஐஆர் பாதிப்புன்னு எடுத்துக்கலாம். வர இந்த எஸ்ஐஆர் உடைய இது பூத் கமிட்டி தமிழகம் முழுக்க திமுக தான் ஸ்பெசிபிக்கா சூப்பரா செஞ்சிருக்கு. அதிமுக பாஜக சீன்லே இல்ல. சோ அப்படி பாக்குற போது திமுகவுக்கு இந்த தேர்தலில் பிளஸ் அமையும். அதுல எந்த மாற்றம் இல்ல. எஸ்ஐஆர் பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் எடுத்துக்கலாம். இது அரசியல் செய்வதற்காக, அரசியல் பேசுவதற்காக, நீ கொண்டு வந்தாய் பிடிக்க நோக்கத்திற்காக பேசப்படுற விஷயம் மக்களுக்கு புரியுத ஒழிய மக்கள் அதை பொறுத்தவரை வரவேற்கதான் செய்யறாங்க ஒழிய இதனால் பெரிய பாதிப்போ இல்ல ஒரு மத்திய அரசுடைய தாக்கமோ அப்படின்ற பார்வையில் பார்க்காம அரசியல பாத்துக்கலாம்.